வணக்கங்க. நான் வந்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நம்மளுடைய சொந்த ஊர். நான் வந்து செட்டிநாடு சிமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணி செட்டிநாடு குரூப்பில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். எனக்கு வந்து 2014 இந்த பேக் பெயின், மூட்டு வலி, குதிகால் வலி, கரண்டக்கால் வலி எல்லாமே இருந்தது. பட் அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ஆர்த்தோட்ட காமிச்சு ஃபிசியோதெரபிகள்லாம் பண்ணி கொஞ்சம் வலிகள் வந்து குறைஞ்சதே தவிர ஃபுல் க்யூர் இல்லை. பட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து டாக்டர் வந்து கம்பல்சரியாக வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான். 4-5 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால கம்பல்சரி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான். இருந்தாலும் எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு பயம் இருந்ததுனால சர்ஜரி சக்ஸஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா இப்போ வீட்டளவில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, உட்கார்றது, அது வந்து எதுவும் டீஃபால்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மனபயத்தினால அதுக்கு வந்து ஒரு முடிவான தீர்வு எடுக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போ கடந்த 2024 ஜூலை மாதத்தில் வந்து இப்போ இதில் சிதம்பரத்தில் வந்து நடராஜ பெருமானுக்கு வந்து ஆணி தரிசன திருவிழா நடந்தது. இது நீண்ட நாளாக வந்து இது வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும், தரிசனம் பார்க்கணுங்கிற ஒரு மிகுந்த ஆவல். பட் ஹெல்த் வந்து இடம் கொடுக்காதனால வர்றதுக்கு சுச்சுவேஷன் இல்லாமல் இருந்தது, அதனால் வரல. இப்போ கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு பை ட்ரெயின் மூலமாக வரும்போது அதாவது எக்ஸ் எம்ப்ளாயி இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், அவங்க பேர் செல்வம். அவங்க வந்து தற்செயலாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நான் வந்து தற்செயலாக வந்து என்னுடைய லக்கேஜை கொண்டாந்து அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கும்போது அவங்களா கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன சார் உங்களுக்கு எதுவும் ஸ்பைனல் கார்டு இந்த மாதிரி மூட்டு வலி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அது வந்து வலியே இல்லாத சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அப்படி இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் டெரா கேர் ஃப்ரீக்வன்சிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. நாங்கள் சிதம்பரம் போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னேன். அங்கே கால் பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் எங்கள் மக வீடு வந்து சிதம்பரத்தில் தான் இருக்குது, நீங்கள் வாங்க ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு நானும் வந்து கடந்த திங்கட்கிழமை அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்தேன். பட் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே அவர் செல்வம் சாருடைய குடும்பத்தார், சம்பந்திகள், மக எல்லாருமே ரொம்ப முகமலர்ச்சியோடு வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி அதுக்கு அன்டயத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கண்டினியூவாக 4-5 நாள் அவங்க பல வேலைகளுக்கு இடையில் எனக்குன்னு டைம் ஒதுக்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்த சுச்சுவேஷன் வந்து என்னால் உட்கார முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, படுக்க முடியாது, அப்படி பலவிதமான வழிகள் இருந்தது. இப்போ ஒரு 5 நாள் கண்டினியூவாக இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணதில் வந்து எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடோடு இல்லாமல் ரொம்ப அவங்களோட ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரி ஆயிட்டோம். இது வந்து மக்கள் ரொம்ப பேருக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி உபாதைகள் உள்ள எல்லாரும் வந்து அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்க வத்தலக்குண்டில் இருக்காங்க. அவங்க மரமாக வந்து மிஸ்டர் ராஜசேகரங்கிறவங்க வந்து இதில் சிதம்பரத்தில் சிவசக்தி நகரில் இருக்காங்க. அவங்களுமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே இவ்வளோ நாள் தெரியாமல் இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சர்ஜரி கிடையாது, வேறு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டு. எல்லோரும் முழு நம்பிக்கையோட